ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 48 பார்ட் 1. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் நம்ம ரூக்கியாவை பார்க்க ஒரு 5 பேர் முக்காடு போட்டுட்டு வந்தானுங்கல்ல, அவனுக்கு சும்மாலாம் எங்கேயும் வரமாட்டானுங்க. ஆமா, இவனு எதுக்கு இங்க வந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ரூக்கியா அப்படியே பதறி போய் பார்த்துக்கிட்டு இருப்பா. வந்தவனுங்க உன்னை கொல்ல போறனால நாங்க மறுபடியும் மாத்தி வச்சிருக்கோம் பானுங்க. அப்பாடா, ரூக்கியாக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ள நம்மளால காப்பாத்திடுவாங்கன்னு நினைப்போம். ஆனா 2 நாளைக்கு அப்புறம் எவ்வளவு போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு இப்ப நாளைக்கே போட்டு தள்ள போறானுங்க. ஆட நல்லவனுங்களா, கொன்னே தீர்ணுன்னு ஒத்த காலில் நிக்கிறானுங்க. அப்படியே கட் பண்ணா மோமோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இன்னுமே அவ மயக்கத்துல இருந்து தெரியல. நல்ல வேலை ரங்கிக்கும் அங்க வந்தான். அவ மட்டும் வரல, நான் கண்டிப்பா மோமோ செத்து இருப்பான். சரியா ஹாஸ்பிட்டல் வந்தாங்க, சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு இப்படி ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னு இப்ப அந்த சீனை காட்டுவாங்க. அவ கத்திய வச்சு முக்கிய முணங்கி தடுத்து நிறுத்துறியா இல்ல நானும் சண்டை போட்டுமான்னு சொன்னால அவன் சண்டையை நிறுத்திட்டு அங்க இருந்து கிளம்புவான். டோஷிரோ மறுபடியும் சண்டை போற மாதிரி போவான். தேவையில்லாம என் கூட சண்டை போறதுக்கு பதிலா மோமோவுக்கு என்னாச்சுன்னு பாரு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். அப்படித்தான் சண்டை முடிஞ்சிருக்கும். ஆனா சப்புன்னு முடிச்சிட்டானுங்கல்ல. ரங்கிக்கு இச்சிமாருவை பத்தி நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்து அடிக்கடி அவன் ட்ரைனிங்ல இருந்து காணாம போயிருவான். எங்க போறான் என்னன்னு ஒண்ணும் தெரியாது. அப்படி எங்க தான் போறேன்னு இன்னுமே குழப்பத்துல தான் இருப்பான். இங்க டோஷிரோக்கு என்ன புரியலன்னா, ஐசனோட ஹேண்ட் ரைட்டிங்கை யூஸ் பண்ணி யாரு மேனிபுலேட் பண்ணது, எதுக்காக ஐசனை கொன்னாங்க. ஒருவேளை மோமோ ஒரு விஷயத்த சொன்னால ரூக்கியாவை போட்டு தள்ள போற அந்த டைம்ல சோக்கியோக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதான் அந்த பெரிய ஸ்வாடு. அதை திருடுறதுக்கு தான் இவ்வளவு வேலையா? ஆனா அதை மட்டும் திருநாங்கன்னா அதை வச்சு இந்த மொத்த சோல் சொசைட்டியுமே காலி பண்ணலாம். ஒருவேளை அது உண்மையா இருக்குமா? என்னதான் நடக்குது? ஒருவேளை இச்சிமாரு அதை நோக்கி தான் போறான்னா நான் அதை தடுத்தே தீருவேன்னு டோஷிரோ இங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ங்கும் போது அந்த ஹெல் பட்டர்ஃப்ளை வரும். அது வந்து இந்த மாதிரி ரூக்கியாவை போட்டு தள்ளுற டைமை மாத்திட்டாங்க. அது 2 நாள் கழிச்சு இல்ல, இப்போத்துல இருந்து 29 மணி நேரத்துல. இதுதான் ஃபைனல். இதுக்கு மேல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு வேற சொல்லும். இதுக்கு மேல அவங்க மாத்தி தள்ளிட்டாலும் சரி, ஆக மொத்தத்துல குயிக்காவல போட்டு தள்ள போறாங்க. உடனே டோஷிரோ வேகமா கிளம்புவான். எங்க என்னன்னு கேட்டதுக்கு இவ்வளவு நேரம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தால இந்த மாதிரி அந்த சோக்கியோக்கு பவரை தான் ஆட்டைய போட ட்ரை பண்றான்னு. அது ஒரு சின்ன கெஸிங் தான். பட் அது உண்மையா இருந்துச்சுன்னா அதை நடக்க நம்ம விடக்கூடாது. சோ என் கூட வா, நம்ம ரூக்கியாவோட எக்ஸிகியூஷனை தடுத்தே தேரணும் அப்படின்ட்டு ரங்கிக்குவை கூப்பிடுவான். அவளுமே வந்துருவா. சரி, இப்படி ரூக்கியாவை போட்டு தள்ளுறது எல்லா கேப்டன்ஸுக்குமே தெரியணும்ல, அதனால பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா இசுருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். என்னடா ஆவுன்னா டேட்டா மாத்திட்டு இருக்கீங்கன்னு. ஆனா இச்சிமாரு செம ஹாப்பியாவான். அதே நேரம் அங்க ரூக்கியா ரொம்ப கவலைப்பட்டு இருப்பான். ஐயோ பாவோ, பழக்கூட பறி தலைக்கூடையில அவ தலைய வெட்ட போராடுங்க. அப்போ எவனோ ஒருத்தன் நம்ம இச்சிகோவோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை கரெக்டா சென்ஸ் பண்ணி அவன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டான். இங்க நம்ம ஆளுக்கு ட்ரைனிங் முடியல, சண்டை இன்னும் நிக்காம போய்கிட்டே தான் இருக்குது. ஆனா அதுக்காக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னுலாம் இல்ல, நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் போறான். ஆனா இன்னுமே யோரோயிச்சிக்கு பாத்தீங்கன்னா ஏன் எதுவுமே சரியில்லைன்னு முன்னாடி தோணுச்சுன்னு ஒரே குழப்பம். அப்புறம் அவளால ஏதோ ஒண்ணு இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குதுன்னு சென்ஸ் பண்ண முடியுது. என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேல பட்டால்னு ஒரு பிளாஸ்ட் எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். யாருன்னு தெரியலையேன்னு. அப்ப வாய்ஸ் மட்டும் கேட்கும், நீங்க இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, இதுதான் உன் ஸ்வாடோட ஒரிஜினல் ஃபார்மா அப்படின்ட்டு புகைய கிளப்பிக்கிட்டு கீழே வந்து லேண்ட் ஆகி சீக்கிரட்டா பங்கை ட்ரைனிங்கா பார்க்கும்போது ஃபன்னா தான் இருக்குது, நாங்களும் வந்து கலந்துக்கலாமா அப்படிங்கும் போது அப்படியே அந்த புகையெல்லாம் கலையும். யாரான்னு பார்த்தா நம்ம ரெஞ்சி. ஆடா மலைக்குரங்கு நீயான்னு ஷாக் ஆவான். என்ன பார்த்தவனே இப்படித்தான் ரியாக்ஷன் கொடுப்பியா அப்படின்ட்டு. நமக்கு இப்ப டைம் இல்ல, எனக்குமே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ண ஒரு இடம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எதுக்கு டைம் இல்ல, எதுக்கு நீ பிராக்டிஸ் பண்ணணும், லூசாடா நீன்னு கேட்கும்போது என்னடா பேசுற, என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு இன்னுமே மேட்ரு தெரியாதா? ரூக்கியாவை 2 நாள் கழிச்சு போட்டு தள்ள போறதில்ல, இப்ப டைமை மாத்திட்டாங்க அப்படிங்கும் போதே அங்க எல்லாம் ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை 1 வருஷம் தள்ளி வச்சிட்டாங்களான்னு. மூளை கெட்டவங்களா, நாளைக்கு மத்தியானம் அப்படின்னு இவங்க எல்லாத்தோட மூஞ்சிலையும் ரியாக்ஷனை பார்க்கணுமே. இருக்கிற 2 நாள்லயே ட்ரைனிங் முழுசா முடியுமான்னு தெரியல. இல்ல இன்னும் சீக்கிரம் வச்சிட்டானுங்கன்னா இப்படித்தான் மூஞ்சிகள்லாம் இருக்கும். ரெஞ்சிக்கு இப்படி வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்குது. பட் வேற வழி இல்ல, நான் சொல்லித்தான் ஆகணும். என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே என்னால ரூக்கியாவை காப்பாற்ற முடியாது. அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். ஒன்னும் கவலைப்படாத, உன் ட்ரைனிங் எல்லாம் நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். எனக்கு என் ஸ்வாடை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்ல போனா நான் பங்கைய நெருங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட ஸ்வாடோட ட்ரூ ஃபார்மை காட்டுவான். அதான் ஒரு குரங்கு மாதிரி ஒன்று வருமே, அதான் இவனுமே இதை வச்சு ட்ரைனிங் வேற எடுக்க போறானாமா. இதை பார்த்துட்டு யோரோயிச்சிக்கு எல்லாம் தூக்கி வாரி போட்டுரும். அவன் பங்கை யூஸ் பண்றான்ட்டு இல்ல, நாளைக்கு ரூக்கியாவை போட்டு தள்ள போறாங்க, அதுக்குள்ள காப்பாத்தணும் அப்படின்னா டைமே இல்ல, உன்னால கண்டிப்பா பண்ண முடியாதும்பா. டப்புன்னு அவன் கையில வச்சிருக்க ஸ்வாடு பாத்தீங்கன்னா வெட்டிச்சு திரிக்கும். என்ன யோரோயிச்சி இப்படி சொல்லிட்ட, நீ தானே இந்த ட்ரைனிங்க்கு பிளான் பண்ண, நீ எதுக்காக ஃபர்ஸ்டே கிவ் அப் பண்றாமா? அட இச்சிகோ கிறுக்கு பாயில, நாளைக்குள்ள பங்கை எப்படா நீ அச்சீவ் பண்ணுவ?
இப்பவே நீ முக்குற முக்குக்கு உன் பேண்ட் கிளியாம இருக்கிறதே பெரிய விஷயம். இனிமேட்டு என்ன பண்றதுன்னு கேட்டா அதே தான் சொல்றேன், நாளைக்கு தானே, அப்ப இன்னைக்கே நம்ம அதை முடிப்போம் அப்படின்ட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை வெளியில கொண்டு வருவான். பட்டு பயங்கரமா இருக்கும். ரெஞ்சிக்கெல்லாம் அவ்வளவு ஹாப்பி. சோ எப்படி இருந்தாலும் நம்ம இச்சுக்கோ விடுற மாதிரி இல்ல. இங்க ரூக்கியா பாத்தீங்கன்னா அப்படியே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு அப்ப நம்மள நாளைக்கு போட்டு தள்ள போறாங்களா, அதுக்கு முன்னாடி இச்சுக்கோவை இந்த சோல் சொசைட்டியை விட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிரு அப்படின்னு சொல்லணும். ஆனா எப்படி சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நாளைக்கு போட்டு தள்ள போறாங்கன்னு கேட்ட உடனே ரூக்கியாக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சே தவிர ஷாக்கா இல்ல. சாக போறோன்னு சோகமும் இல்ல. அது ஒருவேளை நேத்து நைட் அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சு அதனால இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுவா. ஒரு காட்டுக்குள்ள காட்டுறாங்க. சோன்னு மலை. கயன் கயன் எந்திரிங்க அப்படின்னு ஒருத்தனை புடிச்சு வச்சுக்கிட்டு கதறுன்னு கதறிட்டு இருக்கா. அவனுக்கு வாயிலையும் வயிற்றுலையும் பயங்கரமா பிளட் ஊத்திட்டு இருக்குது. அவ கதறிட்டு இருப்பா எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு சொல்லி. சரி இது என்ன கதை, ரூக்கியாவை காப்பாத்துறாங்களா இல்ல கல் தாமாட்டில் அடி வாங்கிட்டு வர போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.